நாகையில் காதல் விவகாரத்தில் காதலனின் வீடு புகுந்து பெண் வீட்டார் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் காதலனின் மாற்றுத்திறனாளி அண்ணன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். காதல் விவகாரம் கொலையில் முடிந்தது எப்படி? நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்துள்ள காமேஸ்வரம் மேலத்தெருவைச் சேர்ந்தவர் வீரமணி தமிழ்ச்செல்வி தம்பதி. இவர்களது இளைய மகன் தினேஷ், இவரும் புதுப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சுகுணா என்ற பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். காதல் விவகாரம் தெரிய வந்த சுகுணாவின் குடும்பத்தினர் அவருக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சுகுணா கடந்த மாதம் 25ஆம் தேதி காதலனோடு சேர்ந்து வாழ்வதற்காக காமேஸ்வரத்தில் உள்ள தினேஷ் வீட்டிற்கு சென்றுள்ளார். பெண் திடீரென கிளம்பி வந்ததால் அதிர்ச்சியடைந்த தினேஷின் பெற்றோர் இருவரையும் அழைத்துக் கொண்டு பாதுகாப்பு கேட்பதற்காக காவல் நிலையத்திற்கு சென்றனர். செல்லும் வழியில் ஆட்களுடன் வந்த பெண்ணின் அண்ணன் மைக் டைசன் அவர்களை வழிமறித்து மிரட்டி தனது சகோதரியை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டார். மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி சுகுணாவின் அண்ணன் மைக் டைசன் அவரது நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து காதலன் தினேஷ் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு பின் கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த கொடூர தாக்குதலில் மாற்றுத்திறனாளி சகோதரர் ஐயப்பனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு ஐயப்பன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக புதன்கிழமை இரவு உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கீழையூர் போலீசார் சுகுணாவின் தந்தை சோமசுந்தரம், சகோதரர் மைக் டைசன் மற்றும் அவரது நண்பரான அப்துல் சலாம் ஆகிய மூவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். காதல் விவகாரத்தில் காதலனின் அண்ணனை அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.